ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் மைல்டு டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் அப்படின்னா, இந்த டிப்ரெஷன் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா, அது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைல்டு டிப்ரெஷன் அப்படின்றது போது, ஸோ டிப்ரெஷன் உள்ள சிம்டம்ஸ் வந்துட்டு லைட்டாக இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. ஓகேவா? இதான் வந்துட்டு மைல்டு டிப்ரெஷன். ஸோ மைல்டு டிப்ரெஷன் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா, பெர்சிஸ்டன்ட் சேட்னஸ். அதை தொடர்ந்து ஒரு 3 to 4 டேஸ் வந்துட்டு ரொம்ப வந்து சோகமாக இருப்பாங்க. எனர்ஜி அவங்களுக்கு இருக்காது. ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஆனா, இப்படிலாம் இல்லைனாலுமே, அன்னன்னைக்குரிய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்படிலாம் அவங்க இருக்கனால, ஸோ எப்பயுமே அவங்க என்ஜாய் பண்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போயிரும். ஒரு விஷயத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்புறம் சாப்பிடுறது, தூங்குறதுலயுமே தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி சிம்ப்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். லெஸ் இன்டென்ஸா தான் இருக்கும். ஆனா, ஒவ்வொருத்தவங்களோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் லோவா இருக்கிற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ, இந்த மைல்டு டிப்ரெஷன் வந்துட்டு வரும், போகும். எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னால, இன்னொன்னு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் ஆர் ஓவர் திங்கிங். ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறது. இதனால தான் வந்துட்டு மைல்டு டிப்ரெஷன் வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு மைல்டு டிப்ரெஷன் இருக்குன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா, அது வந்துட்டு மேஜர் டிப்ரெஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ வந்துட்டு நமக்கு மைல்டு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா, இதுலேருந்து எப்படி நம்ம வெளிய வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் கேர். ஓகேவா? அது வந்துட்டு என்ன ஆனாலுமே செல்ஃப் கேரை மட்டும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. செல்ஃப் கேர்ங்கும்போது எல்லா சின்ன சின்ன விஷயங்களுமே வரும். நம்மள ஒழுங்கா நம்ம பார்த்துக்கிறது, குளிக்கிறதா இருக்கட்டும், பிரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒழுங்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பிட்றது, தூங்குறது, எவ்வளோ சேட்னஸ் இருந்தாலுமே சரி, நம்ம வந்துட்டு இந்த செல்ஃப் கேரை வந்து கண்டிப்பா தொடர்ந்து பண்ணியே ஆகணும். இன்னொன்னு வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ, இதுதான் வந்துட்டு மைல்டு டிப்ரெஷன். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஆர் டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.